அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொண்டா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்கே சைபர். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கொண்டா, வின்சன்ஸ் ஹேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒன்று இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் இப்போ வரையும் வரல. பட் அது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஐஸ்டார் ஹேருங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கொண்டா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஹேர் அக்கௌண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ஆல் ஹேர் அக்கௌண்ட் யார்ட்டுமே இருக்காது. 1 to 1 சரிங்களா. 1 to 1 இத்தனை வால்ட் கலெக்ஷன் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 to 1 நோ மிஸ்ஸிங்களா யார்ட்டுமே இருக்காது சரிங்களா. அதை பற்றி நான் பேச விரும்பல. இது எதுக்காகனா வந்து போன டைம் கமெண்ட் பண்ணாங்க இல்லையா, உங்களுக்காக தான். நான் கலெக்ஷன்ஸ் வர கூட ரெடி தான் சரிங்களா. நீங்கள் எந்த யூடியூபர் கூட போய் கமெண்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஜேகே ப்ரோ இப்போ வீடியோ போட்டிருக்காரு, நீ போய் கலெக்ஷன்ஸ் போகுது அப்படின்னு. நான் கலெக்ஷன்ஸ் வரதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். வந்து முடிஞ்சால் வந்து நம்மளை ஜெயிச்சுட்டு போகலாம், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேரை பொறுத்தவரை நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டான்ஸோட ஹேரு, இன்னும் ஹேரில் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா, நிறையவே இருக்குது. ஹேர் கலெக்ஷனை பொறுத்தளவு மேலே இருக்கிற ஹேர் தான் மெயின் சரிங்களா. கீழே வந்து இதெல்லாம் வந்து அவ்வளோவா எதுவும் ஒர்த்துன்னு இல்லை. கீழே வந்து இதை வந்து அந்தளவு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் மண்டல் அந்த ஈவெண்ட்டில் வந்தது. பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹேர்லாம் கீழே இருக்குது. இந்த தொப்பி உங்களுக்கே தெரியும், போன ப்ரைம் பேட்சில் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சரிங்களா. கோல்டன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இதனால் இது ஒன்றுனா காமிக்கணும்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ஹேரை பொறுத்தளவு இது அந்தளவு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மண்டையன் இருக்கான். மொட்டை மண்டையன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸே அந்த ட்ரெஸ் தான். அடுத்த ஹேரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ தொப்பி இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து இன்குபேட்டர் வந்து டாப் டு பாட்டம் செட்டு ஃபுல்லாகவே இருக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹேரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 900 வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900 போகுது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவனுங்க போட்டு ஆடுவானுங்க, அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த பிளாக் கொண்டை மாற்றினது கிடையாது. ரைஸ்டார் ஹேர் இருந்துமே பார்த்தீங்கன்னா அந்தளவு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏதோ அப்படின்னு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஹேர் எதுவுமே இல்லை சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே காமிச்சிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு ஹேர்லாம் வந்து மஸ்ட்டு, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அது ஃபர்ஸ்ட் லைட் இருக்குது. பன்னி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா பன்னியுமே இருக்கும் சரிங்களா. 3 பன்னியுமே இருக்கும். அப்புறம் ஜாம்பி சாம்பிராயி, ரெட் ஜோக்கர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் இன்குபேட்டர், இது ஒரு டாப் இன்குபேட்டர். மொத்தம் எத்தனை டாப் இன்குபேட்டர் இருக்குன்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அனிமி பண்டலுமே எடுத்திருப்போம். ஒரு அனிமி பண்டலை கூட விட்டு வைக்கல, எல்லா அனிமையுமே எடுத்து வச்சிருப்பேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஸ்லேயர் வந்ததுல அந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். இதுலையும் பாருங்க, இதுவுமே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கார்ஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா ஸ்கார்ஃபுமே இருக்கும் சரிங்களா. இத்து போன ஸ்கார்ஃப்லேருந்து ஓல்டு அந்த 4th ஸ்கார்ஃப் இருக்கும்ல, அது முடியும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கார்ஃபுமே நம்மள்ட்ட இருக்கும். எதுவுமே மிஸ்ஸு இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நீங்கள் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஸ்கார்ஃப் இருக்கும். அப்புறம் இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. அந்த கண்ணில் நெருப்பு மாதிரி தெரியும்ல, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோக்கர் பொறுத்தவரை எல்லா ஜோக்கருமே இருக்குது. பிளாக் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிளாக் ஜோக்கரு, அப்புறம் ரெட் ஜோக்கரு, அப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஜோக்கர் வந்தது. அப்புறம் ஸ்குட் கேம் லிஸ்ட்லாம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோபி மாஸ்க்லாம் எல்லாருமே எடுத்துருப்பீங்க, ஏன்னா அது ஒரு சிம்பிளான ஈவெண்ட்லாம் வந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப் நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பாருங்கள் எல்லாமே இருக்கும் சரிங்களா. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடியில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கார்ஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4th லைட் ஸ்கார்ஃபு, அவர் வந்து ட்ரைபல் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இந்த ஸ்கார்ஃப் இது அந்த ஆர்டிக் ப்ளூ சரிங்களா. ஆர்டிக் ப்ளூ ரெட் இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வரையும் காமிச்சினேன் சரிங்களா. இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது இந்த ஒரு கண் இருக்குல்ல, இந்த பேட்ச் உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிருந்தா வந்து மேலே இருக்கிறதே ட்ரை பண்ணிருக்கலாம். பட் வந்து இது ஓவர் டைமெட்டு, அதாவது முட்டாளாக இருக்கும். எப்படின்னா முட்டாள் கிடையாது, இந்த ஈவெண்ட்டை நான் எப்படி கொண்டு வராங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வந்து இது நான் நல்ல வேலை 10th பேட்சோட இருந்து நல்லதாக போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் எடிஷன் கோடுன்னு அமுச்சுட்டு சும்மா ரிட்டன் கொடுத்துட்டானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் சொன்னப்போ ரிட்டனே வரான்னு தான் சொல்லி கொடுத்தானுங்க. பட் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரிட்டன் விட்டானுங்க. நம்ம வந்து இந்த ஒரு பேட்சுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் டைமண்டுக்கு மேலே செலவு பண்ணியிருந்தோம். இதை பற்றி நம்ம ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா வந்து இதே போட்டிருந்தாங்க சரிங்களா. அதோட போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 211 இருக்குது. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வரேன் நான். இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஏடி வச்சுருக்கவங்களுக்கு யாருக்குமே விழல சரிங்களா. அதாவது எனக்குமே பார்த்தீங்கன்னா வந்து விழும விழாதான்னு நினச்சிருந்தேன். இந்த ஈவெண்ட் வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதாவது அந்த ரூக்கோட பண்டல் வந்ததுல, ரூக் 2.1 சொல்லிட்டு ஒரு பண்டல், அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கில் வந்து இந்த பண்டல் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது நல்லா நோட் பண்ணி பாருங்க, இது அவ்வளோவா எந்த ஐடியும் இருக்காது. ஆனால் நீங்கள் வச்சிருக்க ஒரு சில ஐடியில் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும்னா கொடுக்கல.
யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் வரும் சொல்லி வந்தது சரிங்களா, அது இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் பொறுத்தளவு ஒன்று இருக்கு, இந்த பாருங்க 1 2 2மே இருக்கு. அப்புறம் ஒன் பஞ்ச் மேன் இருக்கு கோல்டன் ஷேடு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஐடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவால் ஹீரோய்க்கு மேலே அவதார் பேனர் பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா 5th, அதாவது பேனர் பார்த்தீங்கன்னா வந்து 5th ஹீரோய்க்கு, அவதார் பார்த்தீங்கன்னா 4th ஹீரோய்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஷர்ட்டு, பிளாக் டிஷர்ட்டு, மற்றபடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஓ பண்டில் அந்த எல்லாமே இருக்கும். அடுத்து இதோ பாருங்க, இது ஒரு டாப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு அனிமி பண்டல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோலாம் ஒன்றுத்தி விட்டு வைக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் சரிங்களா, லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து எல்லா ஈவெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். மோஸ்ட்லி டாப்பிங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி டாப்பு தான் சரிங்களா. இது ஒரு டாப்பு, அப்புறம் இது ஒரு டாப்பு, இது பாருங்க இது ஒரு டாப்பு, இது ஒரு டாப்பு. டாப்பு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேலே இருக்கும். இது ஒரு டாப்பு, அப்புறம் இது ஒன்று, இது ஒரு டாப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாப்பு, ஆமாம் இது டாப்பு தான், இது ஒரு டாப்பு. அப்புறம் இந்த மின்சன்ஸோ இது ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப்பு இருக்குது. அப்புறம் ஆர்டிக் ப்ளூ இதுவுமே ஒரு டாப்பு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டிஷர்ட்லாம் மறக்க முடியுமா, ஏன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு ஏகப்பட்ட டைம் கொடுங்க நானுங்க. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னி பண்டல் எல்லாமே இருக்குது. கோல்டன் எலைட்டை பொறுத்தவரை நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும் சரிங்களா, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 1500 ட்ரெஸ் இருக்கும்போது அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா. லாஸ்ட்டில் ப்ரொஃபைல் காமிப்பேன், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டாப் இன்குபேட்டரு, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சரிங்களா. இது வந்து டாப் நம்மள்ட்ட வரல. அப்புறம் இதுலேயும் டாப், இது இந்த ஒரு இன்குபேட்டரில் மட்டும்தான், இதுவும் அந்த ரெட் கலர் முடியல மட்டும்தான் டாப் நம்மள்ட்ட கிடையாது. ஆனால் மற்ற இன்குபேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மள்ட்ட டாப் இருக்கும். இந்த பாருங்க இது ஒரு டாப்பு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய பண்டலு சரிங்களா. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பழமையான ஒரு பண்டல். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ளோட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பண்டல் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன், வேறு யார்ட்டுமே பார்த்தது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்க இது ஒரு இந்த இன்குபேட்டர், இது ஒன்று டாப்பு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு இன்குபேட்டர் வந்ததில்ல, அதில் ஒரு டாப்பு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் என்னது, அந்த பிளட் மூன் இன்குபேட்டர் சொல்லுவாங்க, சாம்பராய் இன்குபேட்டர். இது பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் அந்த ஸ்குட் கேம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிருப்போம். டிஷர்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இல்லாத டிஷர்ட்டே கிடையாது, எல்லா டிஷர்ட்டுமே இருக்கும், எதுவுமே மிஸ்ஸிங்கே இல்லைங்க சரிங்களா, எல்லா டிஷர்ட் இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பண்டல் வந்தப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த பண்டல் வச்சு என்கிட்ட வந்து ஐடியா கேட்டுருக்கீங்க. இந்த பண்டலுமே நம்மள்ட்ட இருக்குது சரிங்களா. தள்ளிட்டே போகலாம் தான் என்னன்னு சொல்லிட்டு போகலாம். என் ஐடி பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மிஸ் இருக்குன்னு நானே சொல்கிறேன் சரிங்களா. அப்புறம் இது மேலே அந்த இன்குபேட்டர் டாப் பார்த்துருப்பீங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அப்படி சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் இன்குபேட்டர்ஸ் வந்து நிறையவே இருக்கும். தோப்பீங்க இது எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டிஷர்ட், மேலே ரேங்க் டிஷர்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லா டிஷர்ட்டுமே இருந்திருக்கும். ஏன்னா ஃபோட்டோவால் ஹீரோய்க்கு ஆனால் நோ மிஸ்ஸிங் தான் இருக்குது அக்கௌண்ட் சரிங்களா. ஹீரோய்க்குலாம் எல்லா ஹீரோய்க்குமே இருக்கும், ஒரு ஹீரோய்க்கு கூட இல்லை, 7th எலைட் உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷர்ட் நான் சொல்லி ஆகணும், இது ஸ்டோரில் விட்டப்போ நிறைய பேர் எடுக்காம விட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது அகைன் வந்து திரும்பி ஸ்டோரில் வந்து கொண்டு வரல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கீழே வரையும் வந்துட்டோம். டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லணும், இந்த ஜெஸ்ஸி சொல்லலாம் சொல்லி ஆகணும். ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா ஜெஸ்ஸியுமே இருக்கும், ஒரு சில ஜெஸ்ஸி மட்டும் தான் மிஸ்ஸிங் நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜெஸ்ஸி மிஸ்ஸிங் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, எந்த மிஸ்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 12 ஜெஸ்ஸி வந்து நம்மள்ட்ட இருக்கும், அது வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த சும்மா இந்த இத்து போன டிஷர்ட்லாம் எல்லாமே இருக்கும், எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவு பயங்கரமான டிஷர்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இத்து போனது செத்து போனது தான். பேண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லோ ஏஞ்சலிக் பேண்ட் இருக்குது சரிங்களா, எல்லோ ஏஞ்சலிக் பேண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிழிஞ்ச பேண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏஞ்சலிக்கு இந்த ஒரு ஜாஸ் பேண்ட்டு, அப்புறம் இந்த ஜாஸ் பேண்ட்டு, ஒயிட் ஏஞ்சலிக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாஸ் பேண்ட்டு, இந்த ஒரு ஏஞ்சலிக்கு, இது பார்த்தீங்கன்னா வரக்கன் பேண்ட்டு. அப்புறம் இந்த ஒரு இது ஒன்று இருக்குது. பட் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்போ தான் எப்பயுமே நம்ம போட்டு நிற்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளாண்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த காம்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கழட்டவே மாட்டேன் நான். இந்த காம்போ பேண்ட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சரிங்க, இதில் ரொம்பலாம் காமிக்கணும்னு இல்லை. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1200 பேண்ட்டு போக போகுது. இங்கே தான் ஒரு மெயினான விஷயம் என்னன்னா வந்து நம்மள்ட்ட வந்து இப்போதைக்கும் வந்த எல்லா கிரிமினலுமே இருக்குது, எதுவுமே வந்து மிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குது. இந்த ஒரு டாப் டைனோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு டைனோ வச்சு 112 ஆல் ஹேர் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் டோட்டல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வீஸ்லேயே வந்து யாருமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் இப்போ எஸ்கே சைபர் வந்து நம்ம ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணிங்க, எஸ்கே சைபர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 6th எலைட் வந்து மிஸ்ஸிங்க சரிங்களா. ஏன்னா அவரும் கலெக்ஷன் போட்டிருப்பாரு, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா கிரிமினலு எல்லா டைனோவும் இருக்கும் சரிங்களா. எந்த டைனோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிஸ்ஸிங்னு சொல்லலாம். இப்போ நான் அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோட் கலெக்ஷனு சரிங்களா. எமோட் கலெக்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 271 எமோட்டு. இது பார்த்தீங்கன்னா பிரியார் எமோட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
மொத்தமாக எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா எமௌண்ட்டுமே இருக்கும் சரிங்களா, எந்த எமௌண்ட்டுமே நான் விட்டு வைக்கல. ஒரு சில ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஈவெண்ட்டை நான் எடுக்காமல் விட்டுருப்போம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ 1.5 வருஷமாக தான் வந்து ஒரு ஈவெண்ட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து வச்சுருப்பேன். எமௌண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓல்டுலேருந்து இப்போ வந்து எமௌண்ட் வரைக்கும் எல்லா எமௌண்ட்டுமே இருக்கும், எதுவுமே மிஸ் இல்லைன்னு சொல்லலாம். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக வந்து ஒரு 32 அனிமேஷன் வந்து வச்சுருக்கோம் நம்ம. 32னா 32ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் சரிங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து லுக் சேஞ்சர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 லுக் சேஞ்சர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுக்குன்னு தனியாக சமனிங் சரிங்களா, நருட்டோவில் வந்து 2 சமனிங்குமே நம்மள்ட்ட இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தேவையில்ல, இருங்க அடுத்து காமிக்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீஆர்டர் பேக்கு, அதாவது இது வந்து 6th லைட் ப்ரீஆர்டர் சரிங்களா. ப்ரீஆர்டரை பொறுத்தவரை நம்ம ஐடியில் வந்து எல்லா ப்ரீஆர்டருமே இருக்கும், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி க்ளோவாலே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீஆர்டர் க்ளோவால் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 17 இருக்குது. ஸ்கை டிரைவ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 17 இருக்குது. 17 வந்தாலுமே வந்து இந்த ஒரு ஸ்கை டிரைவ் எதனாலும் அடிச்சிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க இது இருக்குது, இதெல்லாம் நம்ம ஸ்கேட் போர்டெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வேணாம் சரிங்களா. காருக்கு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 45 ஸ்கின்னு கிடக்கும் நம்மள்ட்ட. பைக்கு பார்த்தீங்கன்னா 45, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து 21, இது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கின் எல்லாமே இருக்கும். ப்ரொஃபைலை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு எங்கே இது இருக்கா அவதார் பார்த்தீங்கன்னா இது 4th ஹீரோய்க்கு அவதார் சரிங்களா, அவதார் பேனர் 2மே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th ஹீரோய்க்கு 7th ஹீரோய்க்கு அப்படியே 3 பிளாட்டினம் 3 டைமண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் சரிங்களா. பேனர்ஸை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அவதார் பேனர் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏதாவது இப்படின்னா பேட்டரி கார்டு தான் நினைக்கிறேன், பேட்டரி கார்டு ஆமாம் பேட்டரி கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட 10th வந்து பேட்ச் இருக்குது, எடிஷன் கோடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி எல்லாமே காமிச்சிட்டேன், இருங்க எனக்கு அடுத்து இதை காமிச்சிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த இன்குபேட்டரில் வந்து எல்லாமே கிடக்கும். மேஜிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 34 மேஜிக்கு, நேம் கார்டு வந்து ஒரு 28. மற்றபடி இதே எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் கிடக்கு, எதுவுமே வந்து அந்த யூஸ் பண்ணது கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ நம்ம